ஜூலை மாதம் சொல்லும்போது 7வது மாதம். இது வந்து கேதுவுடைய ஆதிக்கம் நிறைஞ்சது. ஜூலை மாதம் திங்கட்கிழமை. ரொம்ப கத்த மாட்டாங்க, ஸ்மூத்தா இருப்பாங்க. எல்லார்கிட்டயுமே சிரிச்ச முகத்தோட பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. ஜூலை மாதம் வியாழன். அடுத்தவங்க செஞ்ச தப்பு இவங்க மேல வந்து விழறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கும். ஜூலை மாதம் ஞாயிறு. தந்தையாருடைய ஆரோக்கியத்துல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. உள்ள தந்தையோட கடன் இவங்க மேல வந்து விழுந்துடும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் தாய் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட வந்து அஸ்ட்ராலஜர் டாக்டர் ரேவதி இருக்காங்க. நிறைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நாங்க நேயர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ அடுத்ததான் வந்து ஜூலை மாதம் மேம். ஜூலை மாதம் திங்கட்கிழமை. ஜூலை மாதம் சொல்லும்போது 7வது மாதம். இது வந்து கேதுவுடைய ஆதிக்கம் நிறைஞ்சது. இதுல திங்கட்கிழமைன்னு எடுக்கும்போது மைண்ட் டிஸ்டர்பன்ஸை விட மெடிடேஷன், அதே போல வந்து தீட்சை, இது சார்ந்த விஷயத்துல அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களா இருப்பாங்க. ரொம்ப கத்த மாட்டாங்க, ஸ்மூத்தா இருப்பாங்க. எல்லார்கிட்டயுமே சிரிச்ச முகத்தோட பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு கட்டத்துல வந்து தனிமையை அதிகமா விரும்பக்கூடியவங்க இந்த ஜூலை மாதம் திங்கட்கிழமை பிறந்தவங்க. ஓகே. ஸோ ஜூலை மாதம் செவ்வாய். ஜூலை மாதம் செவ்வாய் எப்படின்னு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ஜூலை மாதத்தை எடுக்கும்போது கடக மாசமும் சம்மந்தப்பட்டுருச்சு. கடகத்துல செவ்வாய் நீச்சோன்னுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பட்டப்படிப்புகளில் வந்து தடைகளை சந்திப்பாங்க. +2 வரைக்கும் நல்ல மார்க் எடுத்துருவாங்க. காலேஜ் போனதுக்கப்புறம் அவங்களோட பிஹேவியரே மாற்றி கொடுத்துரும். அதே நேரத்தில் வந்து உணவு பழக்க வழக்கத்தில் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டில் எதையாவது மிக்ஸ் பண்ணி கொடுத்துறது. இப்போ ஏதோ சாக்லேட்ஸில் வந்து கஜ்ஜா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்து அதில் மிஸ் ஆகி லைஃப்பை தொலைச்சவங்கன்னா இந்த ஜூலையில் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க. ஜூலை மாதம் புதன். ஜூலை மாதம் புதன் வந்து ஸ்கின் அலர்ஜி. ஃபர்ஸ்ட் விஷயம் ஸ்கின் அலர்ஜி. 2வது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, படிப்பை வந்து படித்து பாஸ் ஆகலாம், பிட்டடிச்சு பாஸ் ஆகிட்டா போதும்னு நினைக்கிறவங்க இவங்கலாம். அதிக ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. நீ இது படிச்சுட்டு வந்து காட்டிடு, இல்லையா ஃபெயிலை கூட நேராக ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் இவங்களோட வாழ்க்கையோட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு நாளில் பட்ட அவமானம் ஒரு ஸ்பார்க்காக எடுத்து வேகமான வளர்ச்சியை காட்டுவாங்க. ஜூலை மாதம் வியாழன். வியாழக்கிழமை ரொம்ப சிறப்பான குரு சந்திர யோகம். குரு உச்சமாகிற வீட்டில் வந்து இந்த மாதம் பிறக்குது. அப்போ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வியாழக்கிழமையில பிறந்தவங்க சீக்கிரமாக உயர்வை சந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே நேரத்தில் அடுத்தவங்க செஞ்ச தப்பு இவங்க மேலே வந்து விழறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆரோக்கியம் எப்போவுமே உடம்பை போய் செக் பண்ணால் எல்லாம் கிளியராக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களோட மைண்டு தாட்டாக கூட இருக்கலாம். டிஸ்டர்பன்ஸ் இருந்து உடம்பு இவங்க பேச்சை கேட்காது. ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை. ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை அதிக பெண் துறவிகள் இது சொல்லலாம். இதில் இல்லை இவங்களோட வம்சத்தில் கண்டிப்பாக ஒரு துறவி இருப்பாங்க, பெண் துறவி இருப்பாங்க. சந்நியாசம் சார்ந்த விஷயத்தில் அதிக நாலேஜ் இருக்கும். அதிகமாக உலகத்தை சுற்றி பார்க்கணும், அந்த ஊர் கோயிலை போய் பார்க்கணும், இந்த ஊர் கோயிலை போய் பார்க்கணுன்ட்டு கிளம்பிடுறவங்களும் இவங்க தான். ட்ராவல்ஸை அதிகமாக விரும்பக்கூடியவங்க இவங்க. ஓகே. ஜூலை மாதம் சனிக்கிழமை. ஜூலை மாதம் சனிக்கிழமை தொட்ட காரியங்களில் தடைகளை சந்திக்கக்கூடியவங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தொட்டதெல்லாம் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். இவங்களோட குடும்பத்தில் இல்லை இவங்களோட உடம்புல ஒரு ஊனம் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சொந்த தொழில் செய்கிறதுல மட்டும் எச்சரிக்கையாக இருக்கும். ஓகே. ஸோ கடைசியாக ஜூலை மாதம் ஞாயிறு. ஞாயிற்றுக்கிழமையும் அதாவது சூரியனும் கேது இணையும் கிரகணம் சொல்லுவோம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா தந்தையோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்கும். இல்லை இவங்க பிறந்ததுக்கப்புறம் தந்தையோட ஊரை காலி பண்ணிட்டு வந்திருப்பாங்க. உத்தியோகம் சார்ந்ததோ இல்லை பிஸ்னஸ் சார்ந்ததோ வந்திருப்பாங்க. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. உள்ள தந்தையோட கடன் இவங்க மேலே வந்து விழுந்துடும். ஸோ வாழ்க்கையில் தந்தையால் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. அது இப்போ உள்ள நிலைமைக்கு அப்பாவோட கடன் வந்துருச்சுங்க, அப்பாவோட பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன்
அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்களுக்கு தனிப்பட்ட முறையில கடன்கள் இருக்காது. ஸோ தேவையில்லாத வம்பு வழக்குகள்ல வந்து இன்டர்ஃபியர் ஆகாம இருந்தா சிறப்பு. இல்லைன்னா அந்த மாதிரியான வழக்கு பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்றவங்க இவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அடுத்ததா 8ஆம் மாதம் ஆகஸ்ட் மாதம். ஸோ பிறந்தவங்க எல்லாம் அலர்ட்டா பேப்பர் பேன் எடுத்து குறிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஆகஸ்ட் மாசம் ஃபர்ஸ்ட் திங்கட்கிழமை. வேலை வேண்டுமா? உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள். 10th 12th டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை, உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 ரூபாய் முதல் 30,000 வரை பெறலாம். பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.